channel TSCK Maths. Okay, we have already done exercise 6.3. Now we are going to see exercise 6.4 question number 1 and 2. Let's look at problems involving angle of elevation and depression. ஓகே, நம்ம வந்துட்டு அந்த ஹெட்டிங் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கோம். இப்போ எக்ஸசைஸ் 6.2 பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் எக்ஸசைஸ் 6.3 டிப்ரெஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க இல்லையா. நவ் எக்ஸசைஸ் 6.4 எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம், from the top of a tree of height 13 meter, tree oda height 13 meter, the angle of elevation, first one angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. root 3 oda value mention பண்ணிருக்காங்க. Okay, just imagine சம் வந்துட்டு நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டயக்ராம் போயிடலாம். two trees, ஓகேவா? there are two trees are next to each other. இமேஜின் பண்ணிக்கோங்க, டூ ட்ரீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு என்ன பண்ணணும்? கிரவுண்ட் லெவல் வேணும் இல்லையா? ஓகே, இந்த டூ ட்ரீஸோட கிரவுண்ட் லெவல் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ட்ரீ இல்லையா? ஸோ நான் வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஏபி பி த ஃபர்ஸ்ட் ட்ரீ. நெக்ஸ்ட்டு சிடி, சிடி பி த செகண்ட் ட்ரீ. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? ஜாயின் த பிடி. கிரவுண்ட் லெவல் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரீஸ். ஓகேவா? பிடி. ஓகே, இப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஏயை சிடி கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சம் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த ட்ரீ ஹைட் ஆஃப் 13 மீட்டர். ஸோ ட்ரீயோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 மீட்டர் ஹைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீ இஸ் 13 மீட்டர். ஓகேவா? the angle of elevation and depression. So first one is elevation, second one is depression, top and bottom. So top angle of elevation la, so the first tree oda diagram parunga. The first tree oda top la inda first tree oda top la inda second tree oda top சரிங்களா? top and bottom of the another tree. So first tree oda topலேருந்து செகண்ட் ட்ரீயோட டாப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க? 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ கீழிருந்து மேல் நோக்கி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிப்ரெஷன் பாட்டம். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலிவேஷன் 45 டிகிரி, செகண்ட் ஒன் இஸ் 30 டிகிரி இஸ் angle of depression. So இந்த first ட்ரீயோட டாப்லேருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டமை பார்க்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாப்பை, ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்லேருந்து செகண்ட் ட்ரீயோட டாப்பை 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் அதே பொசிஷனில் இருந்து சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்லேருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டமை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழ் நோக்கி பார்க்குறாங்க பாட்டமை. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இசட் ஷேப் வந்துட்டு தெரியுதா? ஸோ 30 டிகிரி ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி, அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இந்த செகண்ட் ட்ரீ சிடி அப்படின்ற இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட் தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ ஏபி 13 மீட்டர், ஏபி 13 மீட்டர் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ. ஸோ எங்கேயும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 13 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிடி. பிடி வந்துட்டு என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரீஸ் இல்லையா? ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ஸோ வாட் இஸ் ஏஇ? எக்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? இப்போ இந்த 13 இந்த சிடி தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த சிடி தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிடியோட ஹைட் தான் நமக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஇ அப்படின்றது 13 மீட்டர் அப்படின்றது நம்ம இந்த ஏபிலேருந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த சிஇ வந்துட்டு தெரியாது இல்லையா? அந்த பேலன்ஸ் வந்துட்டு இந்த சிஇ வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதோட ஹைட்டை நான் ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹெச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்சை 13 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ஹைட் ஆஃப் த சிடி. ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம் போகலாம். ஓகே,
டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேர்டிங்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏபி ஈக்குவல் டு 13 மீட்டர், ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரீ. சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 13 மீட்டர் சரிங்களா. ஹெச் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 13 கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சிடி. சிடி பி த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரீஸ் BD is equal to AE equal to x meter சரிங்களா. BD AE x meter எடுத்திருக்கோம். let CE வந்துட்டு நமக்கு ஹைட் வந்துட்டு தெரியாது. ஸோ CE is equal to h meter. ஓகேவா. இப்போ என்ன செய்யணும், நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள் CEA. ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுதுங்களா, 45 டிகிரி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் CEA அப்படிங்கிற ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ABD, another one triangle. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸை ஹெச்சோட வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டேக் திஸ் ட்ரையாங்கிள் CEA சரிங்களா. நீங்கள் வந்துட்டு 30 டிகிரி கூட நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன் ட்ரையாங்கிள் CEA அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேன். இதில் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் CAE equal to 45 degree. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 45 டிகிரியோட ஆப்போசிட் சைடு HCE அண்ட் தென் AE. வாட் இஸ் AE? எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா. டிஸ்டன்ஸ் வந்துட்டு AE அப்படின்றது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைடு அண்ட் தென் அட்ஜசன்ட் சைடு ரிலேட்டட் இந்த ரேஷியோ tan. ஓகேவா. ஸோ tan ரேஷியோ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் tan theta? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இங்கே ஆங்கிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45 டிகிரி. ஸோ tan 45 is equal to what is the opposite side? CE divided by adjacent side AE. ஓகேவா. what is the value for tan 45? 1 is equal to what is CE? H divided by X implies 1 into x. So cross the product add இல்லையா. So 1 into x. X is equal to h. X is equal to h. Equation number 1. Okay ba. Next another triangle ABD. Okay ba. Okay, in triangle ABD angle ADB. angle பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிடில் வர மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா. ADB angle ADB is equal to 30 degree. Okay ba. So opposite side adjacent side related to the ratio tan இல்லையா. So tan 30 degree equal to what is the opposite side? AB divided by adjacent side BD. Okay, what is the value for tan 30? 1 by square root of 3 is equal to what is AB? 13 divided by x. Okay ba. X opposite change பண்ணிடலாமா. So 1 into x is equal to 13 into square root of 3 வந்துட்டு denominator other side change ஆகும்போது numerator change ஆகும். 13 square root of 3. Okay ba. Equation number 2. From 1 and 2 we get. ஓகேவா. ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லி கிடச்சிது இல்லையா. ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ போத் ஆர் ஈக்குவல் இம்ப்ளைஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 சரிங்களா. ஓகே, இப்போ என்ன செய்யலாம், 13க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு வேல்யூ அப்ளை பண்ணலாமா. ஸோ 13 இன்ட்டு 1.732 22.516 meter. Therefore h is equal to 13 into 1.732 22.516 meter. வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஹெச் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ கொஷின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீயோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹெச் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த டயக்ராம் பாருங்கள், ஹெச் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சிடி ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ இல்லையா. ஸோ ஹெச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்ன செய்யலாம், அந்த 13 கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சிடி இல்லையா. தேர்ஃபோர் height of the second tree CD is equal to h plus 13 இல்லையா. So what is h? 22.516 plus 13. ஓகேவா. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். therefore CD is equal to ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 35.156 மீட்டர். இது இன்னும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், 35. தேர்ட் டெசிமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் above 5 இல்லையா. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 35.52 மீட்டர். therefore CD is equal to 35.52 meter height of the second tree.
ஓகே, ஃபைனல் ஆர் கிளான்ஸ் பார்த்துடலாம். சம் வந்துட்டு என்ன செய்யணும், 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், டயக்ராம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எடுத்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சம் வந்துட்டு நீங்கள் டெரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக நேமிங்லாம் கொடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சிடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் சிடி, ஹெச் ப்ளஸ் 13. சரியா? ஸோ இந்த ஹெச் ப்ளஸ் 13 தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்துட்டு நம்ம வேர்ட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 45 டிகிரி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1. அனதர் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிடி. சரிங்களா? ஸோ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 13√3. ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 13√3. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் தான். சரிங்களா? therefore height of the secondary. ஸோ ஹைட் அப்படின்ட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிட முடியாது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ சிடி ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 13. சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஹெச்சை 13 கூட ஆட் பண்ணால் தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த செகண்டரி இஸ் 35.52 மீட்டர். தட்ஸ் ஆல். Second sum, a man is standing on the deck of a ship. சரிங்களா? டெக் அப்படின்னு சொன்னால் தளம். சரியா? அந்த ஷிப்போட தளம் தான் வந்துட்டு டெக். ஓகே, டெக் ஆஃப் அ ஷிப் விச் இஸ் 40 மீட்டர் above the water level. வாட்டர் லெவல்லேருந்து அந்த ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரிங்களா? ஓகே, he observed the angle of elevation. First one, angle of elevation on the top of a hill is 60 degree and the angle of depression of the base of the hill is 30 degree. சரிங்களா? top of the hill is 60 degree and then bottom of the hill is 30 degree depression. Okay, calculate the distance of the hill from the ship. Okay, first one என்ன find out பண்ணணும் அப்படின்னா distance of the hillக்கும் அந்த ஷிப்புக்குள்ள distance first one and the height of the hill. Second one, 2 questions வந்துட்டு இதில் இருக்கு. சரிங்களா? first one distance, second one height of the hill. சரிங்களா? √3 வேல்யூ வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டயக்ராம் போயிடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷிப். ஓகேவா? இப்போ அந்த ஷிப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏபி அப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் ஏ, டெக் ஆஃப் அ ஷிப். ஷிப்போட அந்த டெக்கு, ஷிப்போட அந்த தழம் தான் வந்துட்டு நான் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். வாட்டர் லெவல். சரிங்களா? அந்த ஷிப்போட பேஸ், அந்த வாட்டர் லெவல் வந்துட்டு பி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஷிப்பில் இருந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஹில், ஒரு மழை குன்று இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஹில்லை வந்துட்டு பார்க்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹில். சரியா? ஸோ நான் அந்த ஹில்லை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிடி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நேமிங் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சிடி பி த ஹில். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், இந்த வாட்டர் லெவலில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ வாட்டர் லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? வாட் இஸ் பிடி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் தென் த ஹில். ஓகேவா? ஓகே, பிடி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட், ஸோ அந்த பிடியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். பிடி என்னன்னு மார்க் பண்ணிக்கிறோம், எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ என்ன செய்யணும், இந்த சிடி கூட ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிடலாம். சிடி கூட ஜாயின் பண்ணுங்க. ஸோ இ அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ஸோ வாட் இஸ் ஏஇ, எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சரிங்களா? ஓகே, இப்போது சம்மில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷிப் 40 மீட்டர் above the வாட்டர் லெவல். சரிங்களா? அந்த ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் லெவல்லேருந்து ஷிப்போட அந்த டெக் ஆஃப் த ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகேவா? 40 மீட்டர். ஸோ ஏபி 40 அப்படின்னு சொன்னால் டிஇ அப்படின்றதும் சேம் தான் இல்லையா? ஸோ 40 மீட்டர்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ ஹில் இஸ் 60 டிகிரி. ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெக் ஆஃப் த ஷிப்லேருந்து டாப் ஆஃப் த ஹில்ல, சரிங்களா? டெக் ஆஃப் த ஷிப்லேருந்து டாப் ஆஃப் த ஹில்ல என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the base of the hill is 30 degree, angle of depression of the base of the hill, top of the hill 60 degree angle of elevation லையும் base of the hill
டிப்ரெஷனில் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி 30 டிகிரி ஆங்கிள் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க ஓகேவா ஸோ 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இஏடி இஸ் ஈக்குவல் டு ஏடிபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இசட் ஷேப் இருக்கா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ ஆங்கிள் டி இஸ் 30 டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் another one ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இல்லையா ஓகே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டோம் ஸோ calculate the distance of the hill from the ship ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த டிஸ்டன்ஸ் இந்த பிடி இருக்கு இல்லையா ஸோ பிடியோட டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தென் ஹைட் ஆஃப் த ஹில் இந்த ஹைட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா சிடி அப்படின்றது நம்ம ஹைட் ஆஃப் த ஹில் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஇ அப்படின்றது 40 அப்படின்னு கிடைச்சாச்சு ஸோ சிஇ வந்துட்டு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நமக்கு இந்த சிஇ தெரியாது அப்படின்றதுனால நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஹைட் சிடியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி எடுத்துக்கலாம் சிடியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் ப்ளஸ் 40 மீட்டர் ஓகேவா ஸோ ஹைட் ஆஃப் த டோட்டல் ஹைட் ஆஃப் த ஹில் இஸ் ஹெச் ப்ளஸ் 40 மீட்டர் ஸோ நீங்கள் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 40 கூட ஆட் பண்ணணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ஸோ 2 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஓகேவா AB the deck of a ship AB equal to 40 meter deck of a ship from the water level in the deck of the ship oda height பாத்தீங்க அப்படினா 40 meter CD is equal to height of the hill CD அப்படின்றது height of the hill அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் so h plus 40 தான் நம்ம find out பண்ண போறோம் சரிங்களா next one let BD is equal to AE சரிங்களா so இந்த BD யும் நம்ம find out பண்ணணும் சரிங்களா distance between the ship and the hill ஓகேவா ஸோ டயக்ராம் பாருங்கள் இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 60 டிகிரி பேஸ் பண்ணி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் தென் 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பேஸ் பண்ணி 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ வில் டேக் ஏ ட்ரையாங்கிள் சிஇஏ சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நான் 60 டிகிரி பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகேவா பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் சிஇஏ சிஇஏன்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் மிடில் வர மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா வாட் இஸ் ஆங்கிள் ஏ 60 டிகிரி சரிங்களா இப்போ பாருங்கள் ஆப்போசிட் சைட் அண்ட் தென் அட்ஜஸ்டன்ட் சைட் ஸோ ரிலேட்டட் இன்டு tan ரேஷியோ சரியா ஸோ tan வந்துட்டு அப்ளை பண்ணலாம் வாட்ஸ் த ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு இல்லையா ஸோ ஆங்கிள் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ tan angle 60 degree. So tan 60 is equal to what is the opposite side? CE divided by AE. What is the value for tan 60? Square root of 3. Square root of 3 is equal to what is CE? H divided by what is AE? X. இல்லையா ஸோ நீங்கள் எக்ஸை வந்துட்டு நீங்கள் அதர் சைட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆயிரும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை √3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அதர் சைடு வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது டிவைடாக சேஞ்ச் ஆகும் சரியா டினாமினேட்டராக சேஞ்ச் ஆகும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை √3 ஈக்குவேஷன் நம்பர் 1 So next I will take the triangle ABD சரிங்களா இன் ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி இல்லையா ஸோ ஆங்கிள் மிடில் வர மாதிரி எடுத்துக்கணும் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் ஆங்கிள் 30 டிகிரி சரிங்களா ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் tan தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா ஆப்போசிட் சைடு அண்ட் தென் அட்ஜஸ்டன்ட் சைடு இல்லையா ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி divided by adjacent side BD AB divided by BD சரிங்களா so what is the value for tan 30 1 by square root of 3 is equal to what is AB 40 divided by x சரிங்களா ஸோ எக்ஸை நீங்கள் அதர் சைட் சேஞ்ச் பண்ணும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டரில் உள்ள √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ 40 √3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 √3 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேவா இப்போ என்ன செய்யலாம் ஃப்ரம் 1 and 2 we get equation number 1 x is equal to h by divided by √3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ both are equal சரியா LHS வந்துட்டு சேமாக இருக்கு ஸோ h divided by √3 is equal to 40 √3 ஓகேவா இப்போ என்ன செய்யணும் இப்போ நமக்கு ஹெச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 40 √3 டினாமினேட்டரில் உள்ள √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும் ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு √3 இன்ட்டு √3
ஒரு ஸ்கொயர் ரூட் வந்துட்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஸோ 3 மட்டும் நமக்கு கிடைக்கும். therefore h is equal to 40 into 3 120 meters. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், h வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்துட்டு ஆன்சர் கிடையாது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஸோ என்ன செய்யணும், நம்ம சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹெச் கூட நீங்கள் 40 ஆட் பண்ணணும் சரிங்களா. தட் இஸ் சிடி சரியா. ஸோ ஹைட் ஆஃப் த ஹில் சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 40. ஸோ வாட் இஸ் ஹெச், 120 ப்ளஸ் 40, பட் therefore சிடி இஸ் ஈக்குவல் டு 160 மீட்டர். ஓகேவா, ஹைட் ஆஃப் த ஹில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சிடி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹைட் ஆஃப் த ஹில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், பிடி சரிங்களா. ஸோ பிடி வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40√3. ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு இல்லையா. ஸோ இந்த √3யோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் எக்ஸ் இல்லையா. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 40 into square root of 3 is equal to 40 into 1.732. ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்கள், 69.280 சரிங்களா. இப்போ therefore BD அப்படின்றது x அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ BD is equal to 69.28 meter. That's all. ஸோ ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க, செம்ம நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த ஒரே சம்லே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் பார்க்குறோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் பார்க்குறோம் சரிங்களா. நமக்கு தேவை 2 ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நீங்கள் டயக்ராம் கிளியராக எடுத்துக்கணும் சரிங்களா. ஓகே, வேர்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் சிஇஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு we will take another triangle ABD. So 30 degree base பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ 40√3 கிடைக்குது சரிங்களா. ஸோ எக்ஸ் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் த ஹில் இல்லையா. ஸோ 2 கொஷின்ஸ் வந்துட்டு இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 40 into √3க்கு வேல்யூ அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூ இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபைனலாக நீங்கள் எடுத்துகிட்டு செஞ்சாலும் சரி தான் சரிங்களா. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நீங்கள் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்சோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த ஹில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ் 40. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெச் கூட 40 ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சிடி. இப்போ ஃபைனல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ தான் இல்லையா. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 BD is equal to 40 square root of 3. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா BD is equal to 69.28 meter. That's all. This is the end of this video. We will see the remaining sums for my next video. Thank you.